அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. நல் உயர் சித்தாய் சிவமகா வாழை சித்தன் என்ற சித்தன் வடிவதனில் அமர்ந்து கொண்டு எங்கமர்ந்த நிலைதனிலும் சிவசூட்சம நூலுக்குள் நல் சிதறாமல் உயர் கணங்களை அழைத்து அமர வைத்து அருள்நிலையாய் ஆசி வழங்க வைக்கின்ற சித்தனே, உம்மை அகமகிழ்வோடு சிதறாது உயர்நல் ஆசியையும் உயர் புண்ணியங்கள் தேவையில்லாது ஆங்காங்கு சிதறாமலும் சரியாக எங்கு அவை விதைக்கப்பட வேண்டுமோ அது விதைக்கின்றவாறு உயர்நல் ஆசிகளை உமக்கு வழங்க ஸ்ரீராமனோடு உயர்நிலையாய் அவதார நிலையோடு இணைந்து நின்ற சீத்தை யாம் உம்மை வாழ்த்த வந்திருக்கின்றோம் சித்தா. சிதறாத நெஞ்சமும் உயர்நிலைதனில் எவ்வேளைதனிலும் பதறாத நிலையது உள்ளுக்குள் அதற்குள் இருக்கின்ற பொழுதுதான் அச்சிதறாத நெஞ்சம் அது இருக்கும். அச்சிதறாத நெஞ்சம் ஒருவருக்கு இருக்கின்ற பொழுது சிதறாமல் பல காரியங்களை முடிக்க முடியும் என்ற நிலைக்கு எடுத்து காட்டாய் உயர் அகத்தியனால் வழிநடத்தப்பட்டு அவன் நடத்திய வழிதனில் ஒரு சிறு அளவு கூட சிதறாது பதறவும் செய்யாது நல் உயர் பக்குவ மனத்தோடு உயர் மகா நிலை என்று இருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்ற நிலைதனை பெற்ற சித்தனே, இந்நிலைதனில் இருக்கின்ற நிலை எவ்வாறென்று பலருக்கு நீர் கற்றுக் கொடுப்பதை உம்பணியாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்க அப்பணிதனில் தம்மை பணிவோடு வந்து கலந்து கொண்டோர் யாவரும் பணி செய்வர். பின்பு அவர்கள் வடிவிலிருந்து பணி செய்வீர் என்ற நிலைதனில் அவர்கள் மாறி நிற்கின்ற அருள் நிகழ்கின்ற அருள் ஆற்றல் மிக்க ஒரு யுகமாற்ற சேனைதனை ஒரு யுகமாற்ற சேனைக்கு தேவையான சேனைப்படை வீரர்களை செதுக்கி கொண்டிருக்கின்ற சித்தனே, அக்கால நிலையினுடைய முதிர்ச்சி இவ்வாறு செதுக்கப்படுகின்ற சீடர்களுடைய முதிர்ச்சி நிச்சயமாக ஆதிகைலாய சிவசூட்சம நூலினுடைய உயர் வடிவாகத்தான் இருக்கும் என்ற நிலைதனை அறிந்து அதை இன்று உம்மை வாழ்த்தும் வேலைதனில் எடுத்துரைத்து அகமகிழ்கின்றோம் சித்தா. அது எவ்வாறு? அமர்ந்துரைக்கும் நூல்தான் நூலா? கண்ணில் காண்கின்ற காட்சிதான் நூலா? அல்லது சிலருக்கு அசரீரி வாக்காக அவ்வப்பொழுது ஓர் வார்த்தை ஈர்வார்த்தை கேட்குமே அது நூலா என்றால், நூல்களில் பலவிதம் உண்டு. அப்பலவித நூல்களில் எவருக்கு எவ்விதமோ அவ்விதத்தில் அந்நூல் அது அவர்களிடம் இருக்கும். அவ்வாறு அது எவ்வடிவில் நூலாக இருந்த பொழுதும் அவை யாவும் வாழை சித்தனுடைய நூலே. அந்நூலை கொண்ட யாவரும் நிச்சயமாக வாழை சித்தனாகவே மாறியிருக்கின்ற உயர் தருணம் இருக்கும் என்ற நிலைதனை இன்று இவ்வேளைதனில் அமர்ந்து உரைப்பதில் எமக்கு மகிழ்ச்சி சித்தா. ஏன் வாழை சித்தன் அவ்வாறு செய்ய வேண்டும்? வாழை சித்தன் எதற்கு தாம் பெற்ற ஆற்றலை பிறருக்கு கொடுத்து அவர்களையும் வாழை சித்தனாக எதற்கு மாற்ற வேண்டும்? களி என்பது ஒருவனிடமிருந்து இன்று பலருக்குள் சென்று விட்டது என்கின்ற பொழுது அக்களியளிக்க வந்த அவதாரம் மட்டும் ஏன் தாம் மட்டுமே அவதாரமாக இருக்க வேண்டும் என்று பேரும் கருணை கொண்டு தாம் பெற்ற அவதாரத்தை பகிர்ந்தளிக்கின்ற உயர் பண்பாளனாக உயர்ந்து நிற்கின்ற உயர் சூட்சம நிகழ்வுதனை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சித்தனே, அந்நிலையினுடைய உயர் வடிவாக அனைத்தும் அறிந்த நிலையதுபோல் அனைத்தும் அறிந்த நிலைதனில் இருந்தோர்கள் அறிந்து உரைத்த நிலையதுபோல் கல்கி அவதாரமாக இன்று நீர் இருப்பீர். ஆனால் அவதாரத்தினுடைய பல பிரதிகளாக அனைவரும் அவதாரமாக ஆதிகைலாய சிவசூட்சம நூலாக உலக மாந்தர்கள் முழுவதும் அமர்ந்திருக்கின்ற அருள் நிகழ்வது அப்புண்ணிய யுகமதில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான சுவடுகள் தொடங்கிய வண்ணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பல நிலைதனில் இவ்வுலகதனில் இப்பாருலகதனில் பாவம் செய்தவர்களும்
நல் பக்குவ நிலை கொண்டு உயர்நிலையாய் தம் நிலையை எவ்வாறு பிற உயிர்களை பாவ நிலைக்குள் அவர்களை செல்ல விடாது, அவற்றிற்கு பாவ நிலைகள் வராது, அவற்றை எவ்வாறு துன்பப்படுத்தாது பிற உயிர்களை காக்க வேண்டும் என்ற நிலைக்கு மனதிற்குள் உயர்நிலை கொண்ட வெளிநிலைதனில் உரைக்காத சூட்சமமாக மனதிற்குள் சபதம் பூண்டு யாமினி எவ்வுயிரையும் துன்பம் படுத்த மாட்டோம் என்ற உயர்நிலை கொண்ட ஒரு சூட்சம நிலையை உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டு அவ்வாறு அவன் ஏற்றான் என்பதை சூட்சமத்தில் இருக்கின்ற நாங்கள் அறிவோம். ஆனால் அவன் சுற்றத்தார் எவரும் அறியார். அவ்வாறு எவருக்கும் அறியாது தன்னை நல்நிலைதனில் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்ற மாந்தர்கள் கூட அவர்கள் பக்குவம் ஒருபுறம் உம்மால்தான் இங்கு யுகமாற்றம் நிகழ்த்தப்படுவதால் அவர்கள் மறு கோடிதனில் அமர்ந்து நீரிருப்பது இங்கு இப்பாரத கண்டத்தில், அவர்கள் இதற்கு எதிர்நிலைதனில் இருக்கின்ற கண்டத்தில் இருந்தாலும் அற்புதமாக உம் ஆற்றலின் மூலமாக தான் அவர்கள் அதுபோன்ற உயர் பக்குவ நிலைக்கு பாவம் செய்யாது தம்மை சரியாக நடத்தி கொள்கின்ற நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இருப்பது உதித்தது வேண்டுமென்றால் ஒரு தளத்தில் இருக்கலாம். ஆனால் ஆற்றல்கள் எல்லையற்று அது எல்லையற்றதாக பரவி கொண்டிருக்கின்றது. உரைத்த நிலைதனில் இருக்கின்ற சூட்சமம் புரியும் என்று யாம் அறிகின்றோம். எல்லையில்லா ஆற்றல் பரவி கொண்டிருக்கின்றது. அந்நிலையின் நிலை சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலுக்கு எல்லை இல்லை. அவ்வாற்றல் எல்லையில்லா இப்பிரபஞ்சத்தில் எல்லை இல்லாமல் பரவிக்கொண்டே இருக்கின்றது. இவ்வாற்றல் பரவுகின்ற நிலைக்கு ஓர் முடிவு நிலை என்பது நிச்சயம் கிடையாது என்ற நிலையே யாமறிந்தது. இதற்கு முடிவு உண்டென்றால் அம்முடிவு எம்முடிவு என்று எமக்கும் தெரியாது. ஏனென்றால் அவ்வாறு ஒரு முடிவை இதுவரை எம்மாலும் காண முடியவில்லை. நூல் இன்று ஒரு பிரதி இரு பிரதி என்று பகிர்கின்றீர். ஆனால் அந்நூல்களெல்லாம் பல நிலைகளாக பலருக்கு பகிரப்பட்டிருக்கின்றது. சூட்சமத்தில் பக்குவமாக வெவ்வேறு நிலைகளில் அவை வார்த்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கண்ணிற்கு தெரிந்த நிலை வேண்டுமென்றால் சிறியவை, கண்ணுக்கு தெரியாமல் அதி உன்னத உயர் நூல்களை சூட்சமமாக அருள் ஆற்றலோடு வளர்த்து கொண்டிருக்கின்ற வாழை சித்தனே, அந்நிலையின் மூலமாக வருகின்ற பொழுதே நூலாக வந்து அமர்கின்ற வேளைதனில் அமர்ந்துரைக்கும் அற்புத பெருநூலாக பெருமகா இறை கணங்களை சுமந்த நூல்களாக உம்முடைய நூல்களை வைத்து யுகமாற்றம் அதை செய்கின்ற சித்தனே, அதற்கு இன்று உருவமற்ற நிலைதனில் நீர் இருந்து வெவ்வேறு வேடங்களில் குருவாக இருந்து பலரை வழிகாட்டி கொண்டிருக்கின்றீர். அவர்களெல்லாம் நீர்தான் வழிகாட்டிய குரு என்று உம்மை இறுதி நிலைதனில் வந்தடைகின்ற காலமும் அவரவருடைய கர்ம வினையின் பால் தீர்மானிக்கப்பட்டு நிச்சயமாக அவர்களுக்கு அக்கர்ம வினை தீருகின்ற பொழுது உம்மை கண்டு உம்மோடு இணைந்து உம்மோடு இவ்யுகமாற்றமதில் ஓர் பணி ஆற்றி அப்பணியின் மூலமாக தம்முடைய ஆன்மாவினுடைய பலத்தை அதிகரித்து எக்காலத்திலும் நலிவு வராத அமரத்துவ நிலைதனை பெறுவதற்கான அமிர்தத்தை உண்டு உயர்நிலையாய் சூட்சம நிலைதனிலும் இயல்பு நிலைதனிலும் சிரஞ்சீவியாய் சப்தலோகங்களையும் இரு சப்தலோகங்கள் 14 லோகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற 14 லோகங்களுக்கும் அதிபதியாய் ஒவ்வொருவரும் மாறியிருக்கலாம். அது எவ்வாறு ஒவ்வொருவரும் 14 லோகங்களுக்கு அதிபதியாய் மாற முடியும்? அவ்வாறென்றால் எவர் உண்மையில் 14 லோகங்களுக்கு அதிபதி என்றால் அது ஆதி உயர்நிலை கொண்ட இறை ஆற்றலாக இருக்கக்கூடிய சிவமே. சிவனல்ல சிவம் என்று உரைக்கின்றோம். அச்சிவமே அனைத்திற்கும் அதிபதியாய் இருக்கின்ற பொழுது அனைவரும் அச்சிவமாக மாறுகின்ற பொழுது அச்சிவம்தான் பிரபஞ்சம் என்கின்ற பொழுது அப்பிரபஞ்சமாக யாவரும் மாறி நிற்கின்ற பொழுது நிச்சயம் யாவரும் இப்பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்தையும் ஆளுகின்ற நபர்களாக இருப்பார்கள். ஆனால் ஆளுகின்ற நிலைதனில் எவ்வித ஆணவமும் இல்லாது அனைத்தும் தானென்ற நிலைதனில் இருக்கின்ற நிலையாக
அடக்கத்தோடு உள்ளுக்குள் எவ்வித மனநிலைதனில் மாற்றங்கள் அது உயர் பக்குவ நிலையாகத்தான் இருக்குமே தவிர சிறுமை நிலையாக வராத அளவிற்கு தம் ஆன்ம நிலைதனை பக்குவப்படுத்தி உயர்நிலையாய் உயர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையே அந்நிலையில் இருக்கின்ற உயர்நிலை. அதனையே செய்து செய்து மீண்டும் மீண்டும் அவ்வுயர் பக்குவத்தை செய்து கொண்டு உயர்நிலை கொண்டவர்களாக இவ்வு உலகமதில் உயர்ந்திருப்பார்கள். அவர்களே உண்மையான 14 லோகத்தை ஆளுகின்ற நபர்கள். அவர்களுக்கு இம்மண்ணுலகத்தில் இஜடத்தோடு வாழுகின்ற காலம் அது முடிந்த பின்பு சூட்சமத்தில் அதே போன்று அமர்ந்திருப்பார்கள். இரண்டிற்கும் பெரும் வித்தியாச நிலைகள் ஏதும் இருக்காது. இங்கு நீங்கள் நினைக்கின்ற இஜட உடலுக்கு இஜட உடலுமே ஆற்றல்தான் என்ற நிலைதனை அறிந்தீரோ அறியவில்லையோ எமக்கு தெரியாது. ஆனால் உரைப்பது எம் கடமை, உரைத்து விட்டோம். ஜட உடல் என்று இருக்கின்ற இந்நிலையும் பேராற்றலே. இவ்வாற்றல் நீங்கள் கண்ணால் காண்கின்ற பூத உடல், கண்ணால் தொட்டு உணர்கின்ற இத்தேகம், தோல் நரம்பு சதை என்று இருக்கின்ற இத்தேகத்திற்கு ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது? ஒவ்வொன்றையும் நீங்கள் உறுத்தி பார்த்தால் உள்ளுக்குள் இருப்பது உயர் உன்னத பேராற்றலே. ஒவ்வொரு அணுவும் ஆற்றலினுடைய ஒவ்வொரு ஆற்றலும் இறை ஆற்றலை. இறை ஆற்றலில் வருகின்ற குறைவு நிலைகளே அவரவருக்கு வருகின்ற தீய கர்ம வினைகள். எவரவருக்கு குறைவு ஆற்றல் இல்லாது அனைத்தாற்றல்களும் நன்னிலையாக இருக்கின்றதோ அவர்களுக்கு அவையாவும் நன்னிலை கர்ம வினைகளாக மாறி அமையும். எனவே உடம்பை வளர்க்கின்ற நிலை, அந்நிலையை சரியாக ஒருவருக்கு வளர்க்க தெரிந்துவிட்டால் நிச்சயம் உண்டே தம்முடைய உயர் கர்ம வினைகளை ஒருவரால் அழித்துவிட முடியும். அதேபோல் உண்ணாமல் இருந்தாலும் தம்முடைய கர்ம வினைகளை அழித்துவிட முடியும். எதனை உண்டால் உயர் நிலை கொண்ட இறையாற்றல் உள்ளுக்குள் பெருகும் என்பதை உணர்ந்து அதனை உண்ண பழகி கொண்டோர்கள் உணவுகளை மட்டுமே உண்டு தமக்குள் இறை ஆற்றலை உட்கொண்டு விடுவார்கள். அவ்வாறு உயர்ந்தோரே சித்த பெருமக்களாய் கற்பங்களை எல்லாம் உண்டு வாழ்ந்தவர்கள். அவர்களும் அக்கற்பத்தை உண்டது அழியாத தேகத்தை பெற வேண்டுமென்று அல்ல, அழியாத ஆன்மாவை விரைவாக பெறுவதற்கு கற்ப நிலைகளில் உண்கின்ற மூலிகைகள். எவை மூலிகைகள்? கண்ணில் படுகின்ற அனைத்து தாவர வர்க்கங்களும் மூலிகைகளே. எவையும் விஷமென்று உரைக்க இயலாது. அனைத்தையும் அளவாக அவற்றை பறித்து பயன்படுத்த கற்றுக்கொண்ட மாந்தர்களுக்கு அவை யாவும் அற்புதமான மருந்துகளே. இவ்வாறு அவற்றினுடைய பண்புகளையும் தன்மைகளையும் உணர்ந்து அவற்றை உண்ண பழகி கொண்டோர்கள் உயர்நிலை கொண்ட வாழும் பொழுது உணவை உண்டு மட்டுமே தம் இறை ஆற்றலை பெருக்கிக் கொண்டோர்கள். சிலர் தவநிலையில் பூண்டு அமர்ந்து பெருக்கிக் கொண்டோர், சிலர் பெரும் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு இறை ஆற்றலை உள்ளுக்குள் கிரகிக்க பழகி கொண்டோர். இவ்வாறு வெவ்வேறு நிலை தன்னில் இருந்த பொழுதும் அமர்ந்த இடத்தில் மனதை அமைதியாக வைத்து கொண்டு இருக்கின்ற நிலை மிக கடின நிலை. எனவே வாழுகின்ற நிலைதனில் தர்ம நெறியோடு மிக சரியான அறநெறியோடு வாழ்கின்ற நிலைதனில் வாழ்கின்ற பொழுது வாழ்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் அனைத்தும் இறையால் தமக்கு வடிவமைத்து கொடுக்கப்படுகின்றது என்ற நிலைதனை உள்ளுக்குள் உணர்ந்து அதனை சரிவர ஒவ்வொரு பணியும் செய்கின்ற பொழுது அப்பணி எமக்கு எம் கர்மவினையினால் இன்று இறை ஆற்ற வைக்கின்றார் என்ற நிலையை உள்ளுக்குள் உணர்ந்து செய்கின்ற பொழுது அற்புதமாக அவர்களுக்கு அதுவே பெரும் தவமாக மாறி பிரபஞ்ச ஆற்றலை அதுவே அவர்களுக்குள் உட்கிரகிக்கின்ற விதமாக மாறிவிடுகின்றது. இதுபோன்ற நிலைதனை செய்ய வைக்கின்ற உயர் பயிற்சிகளை இயல்பு நிலையாக கொடுக்கின்ற உயர் சபைதனை கொண்ட சித்தனே, அகமாற உம்மை இவ்வேளைதனில் வாழ்த்தி மனதார உம்மை வாழ்த்தி நின்று உம்மோடு இருக்கின்ற உயர் சீடர்கள் உயர்மகா சீடர்களாக எவ்வாறு சித்தன் என்ற நிலைதனிலிருந்து சிவமகா வாழை சித்தனாக மாறி இருக்கின்றீரோ அதுபோல் உம்முடைய சீடர்கள் உயர்மகா சீடர்களாக மாறுகின்ற தருணம் வருகின்றது.
அதற்கு ஏற்றாற்போல் பக்குவம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். காலம் வருகின்ற பொழுது அனைத்தும் அற்புதமாக உயர் நிகழ்வாக நிகழ்ந்தேறும் என்ற நிலைதனை எடுத்துரைத்து உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தா. ஓம் அக்னிஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி.